எப்ப சமனா உனக்கு எப்ப பரீட்சை? அது இன்னும் மிஸ் சொல்லலண்ணா. எப்பன்னு சொன்னாங்களோ தான் தெரியும். இப்போ அது 12ஆம் கிளாஸ்க்கு தான் பரீட்சை நடந்துட்டு இருக்குது. எங்களுக்குலாம் இன்னும் இல்லை. சரி சும்மா எங்க பாப்பா எதுக்குல பிள்ளைங்கிற கண்ணை நோண்டி போடும் தெரிஞ்சுக்க. ஒழுங்கா பாப்பான்னு கூப்பிடு. அப்படி தாண்டா பிள்ளைன்னு கூப்பிடுவேன். என்ன பண்ணுவேன்? பெரிய பண்ணாட்டம் வந்துட்டான். ஒரு அடி அடிச்சுனா தாங்க மாட்டேன். நல்லா ஒட்டடை குச்சி அட்டந்துக்கிட்டு அடி படிப்பேன். பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். தட்டி கொடு பார்க்கலாம். அப்படியே பேசிட்டே இரு. தட்டி கொடுப்பேன் இல்லையா பாரு. என்னத்துக்குடா இப்போ 2 பேரும் சண்டை போடுறீங்க? கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க முடியாதா உங்களால? சண்டையை தான் அவன் தான் பாரு ஃபர்ஸ்ட் பிள்ளை. நான் அதை நான் கேட்டதுக்கு எங்க சண்டைக்கு வரான். அவன் தான் நீங்க கேட்கணும். ஆமாடா, நீ எதுக்குடா பிள்ளைங்கிற? பாப்பான்னு சொல்ல தெரியாது உனக்கு. இப்போ சொல்ல தெரியும் அறிவில்ல தண்டம். எல்லாம் ஒண்ணு குடிக்கிட்டீங்கன்னா சத்தம் கட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கண்ணா அவசரம் கொடுத்துங்களா? அந்த பிள்ளைங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கிடக்குதுங்க. என்ன பத்துமணியாக்கா புயலுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு பொறி சாப்பிட்ற மாதிரி இந்த கூட்டத்தில் உட்காந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கிடக்குறாங்க. உங்களுக்கு என்ன உறக்க வேண்டி கிடக்குது? என்ன சந்திய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாளா? ஒரே ரவுட்ஸ் ஆகுது. ஆமாம், பொழுதுனிக்கு போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு எங்கள் அப்பாவும் ஏற்றினாங்க. நானும் 2 சண்டை பிடிச்சேன். அதுக்கு தான் எனக்கு போர் அடிக்குதுமா அப்படின்னு இப்போ விளையாடுறேன்னு சொல்லி இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரே சத்தம் சண்டை கட்டிகிட்டே கிடக்குறாங்கப்பா. நேரத்தில் வந்து வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை அசந்து தூங்கலான்னு பார்த்தா இவங்க எங்கே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. இவன் ஆரம்பித்தா அவன் ஆரம்பிக்கிறான், அவன் ஆரம்பித்தா இவன் முடிக்கிறான். அவங்க சண்டையை அடக்கிறதுக்கெலாம் இந்த மிஸ்ஸுங்கெல்லாம் பாவம் தான் போ. பொழுதுனிக்கு போன் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு தான் போகும். சரி இப்படியாச்சும் விளையாண்டுட்டு கிடக்கட்டும் விடுங்க. வெளியில் எங்கன்னா போய் விளையாடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் இங்கேயே உக்காந்துக்கிட்டு ஒரே மண் குப்பை எல்லாம் கிளப்பிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. நானும் என்னமோ பண்ணிட்டுக்கிட்டுன்னு ஒரு பக்கமாக படுத்துக்கிட்டேன். ஏண்டா தம்பி சாந்தம் அவன் தானே நீங்கள்? இப்போ 10ஆம் கிளாஸுக்கு பரீட்சை நடந்துட்டு இருக்கிற படிக்கலையாடா? பொறுப்பாக புக்கு எடுத்து வச்சு படிக்கலாம்ல? அவங்க அறியா பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீயும் கூத்தடிச்சிட்டு நாயும் வச்சுட்டு விளையாடிட்டு கிடக்குறிய. ஏன்டா பொழுதுனிக்கும் படிச்சுட்டே இருந்தா மூளை வெளியே வந்து விழுந்துருங்க. கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிடணும். இல்லாட்டி நம்மளுக்கு டிப்ரெஷன் ஆயிடணும். ஏன்னா அது பொழுதுனிக்கும் படிக்கிறவங்களுக்கு தான் டிப்ரெஷன் ஆகும். நீ எப்பயாச்சும் தானே படிக்கிற, உனக்கு எதுக்கு டிப்ரெஷன் ஆகுது? ஆமா, இவன் அப்படியே படிச்சு கிழிச்சுட்டான். மாய மூட்ல ஆரம்பிச்சுட்டானுங்களே சண்டை கட்டுறானுங்க பாரு. இந்த சத்தத்துலயும் எப்படித்தான் நீங்க தூங்குறீங்களே போங்க. அவங்க இசையோட இசையா கலந்துட்டாங்க 4 முடியும். அந்த சத்தத்திலேயே அப்படியே கேட்டு கேட்டு உறங்கிடுவாங்க. ஆமாடி, அவங்க பேச பேச ஒரு மாதிரி எனக்கும் மயக்க வர மாதிரி தூக்கம் தான் கண்ணை கட்டுச்சு. நீங்க வரவும் தான் முடிச்சுட்டு படுத்துட்டு இல்லைன்னா நேரம் நான் உறங்கியிருப்பேன். ஏக்கா மட்ட மத்தியானத்தில் உறங்கினா நல்லா தொப்பை போடும் பார்த்துக்கிடுங்க. அதனால உறங்க கூட தெரியாதா உங்களுக்கு? இன்னும் என்னத்தமா தொப்பை போடணும்? அதான் ஆல்ரெடி போட்டாச்சு இல்லை, இனிமேல் போட்டா என்ன போடலான்னு. சரிக்கா வாங்க, அப்படி நாம போய் வெளியே காத்தோட்டமா உக்காரலாம். அவங்க தான் கத்திக்கிட்டே கிடக்குறாங்களே இந்த சத்தத்தில் நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு ஆகாது. அதுக்கு இல்லை கீதா, எனக்கு ஒரு 1/2 மணி நேரமாச்சும் தூங்கலைன்னா ஒரே மயக்கம் வர மாதிரி கேராக இருக்கும் பார்த்துக்க. ஒரு 1/2 மணி நேரம் படுத்துட்டு இருந்துட்டு வரேன். நீங்கள் போங்க. நாங்கள் மட்டும் போய் என்ன பண்ணுறது? அதெல்லாம் முடியாது. நீங்கள் வந்து தான் அவனுக்கு வாங்க என்ன தூக்க வேண்டி இருக்குது. அப்புறமா தூங்கிக்கலாம் வாங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு. இவளுங்க வேற சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, போகவும் மாட்டாளுங்க. சரி பாரு இருங்க. ஏப்பா அந்த காரையில் சத்தம் கூடி சில்லு சில்லுன்னு படுத்துட்டு இருந்தால் நல்லா குழு குழுன்னு இருக்குது. நீங்கள் எங்கே விடமாட்டுக்கிறாளுங்க? அட வாங்க பத்து எந்திரிங்க. இரு பிடிச்சி இழுத்து விட்டு தள்ளி விட்டு போயிடாத. வார நானே எந்திரிச்சு வாரையெல்லாம் அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போட்டுமா. இரம்மா பிடிச்சி இழுக்காத, எந்திரிக்கணும்ல. கையை ஊனி காலை ஊனி எந்திரிக்கணும். வயசாகி போச்சு, எந்திரிக்கவா முடிக்குது டக்குன்னு. ஷப்பா நம்மடி சண்டை கட்டாம விளையாடிக்கிட்டு இருங்க, பேசிக்கிட்டு இருங்க. அம்மா வெளியே உக்காந்துக்கிறேன். சும்மா கட்டிக்கிட்டு இங்கே அடிபட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் காய் நெய்யப்பட்டுருச்சுன்னா பாவம். நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? சரி பிள்ளை பொறுப்பா பாத்துக்க சரியா? சரிம்மா நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி அம்மா வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். எதுனா வேணா சத்தம் கூட வாரேன். எதுவும் பிள்ளைங்களுக்கு தண்ணி கிண்ணு வேணா மொண்டு கொடுப்பா. அவன் வெயிலாக்குது பாரு, தனித்தாவத்தோட உட்காந்துட்டு போறாங்க. கேட்டாங்களா மொண்டு கொடு. சரி